எல்லா பீசஸும் கரெக்டா செக் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகே மேடம். கரண்ட் ப்ராப்ளம், அதனால டிலே ஆயிடுச்சுன்னா ஹோல்சேலர்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்க மேடம். நம்ம வேலை நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம், நீங்க அனுப்பிச்சிடுங்க. சார் நீங்க போங்க. வாங்கம்மா, உட்காருங்க. நான் ஒன்னும் உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்கு வரல. இந்தா புடி. என்னது? என் பிள்ளையோட ராஜினாமா கடுதாசி. ஏ இனிமே அவன் இங்க வேலைக்கு வரமாட்டான். ஏமா ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாதான் கேக்குற. ஏதாவது பிரச்சனையான்னு எல்லாம் தான் போயிடுச்சே. வீட்ல இருந்த மருமக எப்ப ஜெயிலுக்கு போனாலோ அவளோட சேர்ந்து மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சே. மிச்சம் இருக்கிறது எனக்குன்னு என் புள்ள மட்டும்தான். அவனாவது மிச்சம் இருக்கணும்னா அவன் பக்கத்துல இருக்கவே கூடாது. உன் நிழல் கூட அவன் மேல படவே கூடாது. அம்மா நீங்க கோவத்துல பேசுறீங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் அமைதியா பேசுவோம். இங்க பாருங்க, அமுதா விஷயத்துல என்ன செய்யணுமோ நான் கண்டிப்பா செய்யறேன். என்ன நம்புங்க. போதும் தாயே, போதும். உன்னை நம்பினது இப்படி நம்பி நம்பித்தானே எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. உன்னை நம்பினதுக்கு உன் தம்பி அத்து விட்டவளை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புண்ணியம் தேடிக்கிட்ட. மானத்தை காப்பாத்துறதுக்காக கொலை பண்ணவள போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நடத்த கட்டவன்னு பேர் வாங்கி கொடுத்துட்ட. புருஷன் ஒதுக்கி வச்ச உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இத்தனை நாளா கண்ணு மண்ணு தெரியாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானே நான் பெத்த புள்ள. அதுவும் உன்னை பெருசா நம்பித்தானே. தடிமாடு மாதிரி கூட பிறந்த அண்ணனுங்கெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருந்தப்ப உனக்காகவே உழைச்ச என் புள்ளைய இப்ப நடுத்தரல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாரு. இதெல்லாமே போதும் நாங்க உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல நீ சொல்றது கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நாங்க திருச்சிக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டோம். 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் புள்ளைய ராஜா மாதிரி நான் காப்பாத்துவேன். கடைசி காலத்துல எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு என் புள்ள மட்டும் தான் இருக்கான். அவனையும் பறிச்சிடாத தாயே. ஒரு நிமிஷம்மா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கூடிய சீக்கிரம் அமுதா குற்றம் இல்லாதவளா, எந்த கலங்கமும் இல்லாதவளா உங்க வாசப்படியை வந்து மெதிப்பா. அதுக்கு நான் பொறுப்புமா. வேண்டாம் தாயே, வேண்டாம். உன் சங்காப்தமே வேண்டாம். இனிமே இந்த ஊர் உலகத்துல என் மருமக உத்தமி நிரூபிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சாராய வாசனவே என்னன்னு தெரியாம இருந்தவன் என் பையன் இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணு மண்ணு தெரியாம ரோட்ல விழுந்து கிடக்குறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனோட குடும்ப வாழ்க்கை தானே. வேண்டாம்மா, எங்களை விட்டுடு. உன் காலை பிடிச்சு வேணும்னாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமுதாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அவ ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான்னு மட்டும் என் வீட்டு வாசல்ல வந்து என்னைக்குமே நின்னுடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேமா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். என் பிள்ளைய உசுரோட விட்டுடு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடணும். அக்கா வா கவிதா, உள்ள வா. குட்டி அக்கா, உங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டாங்களா அந்த செல்லம்மா? அவங்களோட வீண் பிடிவாதத்தினால இன்னும் எத்தனை பேர் வீதிக்கு வரப்போறோமோ தெரியல. என்னையும் என் புருஷனையும் பிரிச்சது பத்தாதுன்னு உங்களையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அதை ஏம்மா கேக்குறேன்? அந்த சிவரஞ்சனி கையில காலில் விழுந்து இவளை கூட்டிட்டு வந்தோம். எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம்மா. பாசமா வெளியில கூட்டிட்டு போறாளேன்னு பார்த்தா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டான். வரட்டும் அந்த செல்லமாயி, நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். எல்லாம் விதி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா அந்த சிவரஞ்சனி நம்ம குடும்பத்து பொண்ணு மேலே கைய வச்சுட்டா. இனிமே நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல நீயே கவிதா அங்க தனியா இருக்க? இங்கே வந்துட வேண்டியதானே? அதை நானே சொல்லலான்னு இருந்தேன். ஏன் கவிதா, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நீயே வந்து எங்க கூடவே இருக்க கூடாது? என்னால எதையும் மறக்க முடியல. அவரும் நானும் வாழ்ந்த அந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம் தான் நாங்க போயிட்டேன். கவிதா,
உன் வேதனை எனக்கு புரியுதுமா. இங்கே எத்தனை பேர் இருக்கும்போது அங்கே நீ தனியாக இருந்து ஏன் கஷ்டப்படணும்னு தான் விசாலாச்சி சொல்கிறா. நான் ஒன்றும் தனியா இல்ல, அங்க பக்கத்திலே பேபிமா இருக்காங்க. என்னம்மா சொல்ற? அவ கூட உனக்கு பேச்சுவார்த்தை இருக்கா? அவளுக்கு உன் மேல எதுவும் கோவம் இல்லையே? அவங்க எப்பவுமே என் மேல பாசமா தான் இருப்பாங்க. அமுதா பிரச்சனையில அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அந்த செல்லம்மாவை மலை மாதிரி நம்பினாங்க. ஆனா அந்த செல்லம்மா தான் எல்லாரையும் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவமானம் தாங்க முடியாம அந்த வாசு பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, அன்னைக்கு பகல்லே குடிச்சிட்டு ரோட்ல தள்ளாடிக்கிட்டு போயிட்டு இருந்தாப்ல. நானும் அண்ணனும் பார்த்துதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். பையன் அந்த கோலத்துல பார்த்த பேபி அப்படியே ஆடி போயிட்டாங்க. பாவம், இந்த வயசுல இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு போல. என்ன பண்றது? அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க அனுபவிச்சு தானே ஆகணும். சரி விடு, டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல வேணாங்க்கா. ஏன் வரும்போது ஏதாவது சாப்பிட்டு வந்தியா? இல்லக்கா, நான் விரதம் இருக்கேன். குலதெய்வம் கோயில்ல தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் கவிதா, தீ மிதிச்சா கால் சுடாது? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, சாமி குத்தமாயிடும். ஏம்மா கவிதா, தீ மிதிக்கணும்னு ஏம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்த? கொஞ்ச நாளாவே நேரம் சரியில்லைம்மா. செல்லம்மாவை காப்பாத்த போய் என்னைக்கு கடற்கரை மாமா குண்டடிப்பட்டு விழுந்தாரோ அன்னில இருந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. அவரும் ஜெயில இருக்காரு. பேப்பர்ல வேற அசிங்க அசிங்கமா நியூஸ் வருது. என் நிம்மதியே போச்சு. அதனாலதாம்மா நம்ம குலதெய்வம் கோயில்ல தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்ற போறேன். அப்பவாவது ஒரு விடிவு பிறக்குதான்னு பாப்போம். அந்த அம்மன் நிச்சயமா உன் குறையெல்லாம் கேட்பாமா. உன் வேண்டுதல் பலிக்கும்மா. கவிதா, உன் கூட நானும் கோவிலுக்கு வரேன், என்னையும் கூட்டு போறியா? அந்த அம்மன் முத்தழகி மூலமா எல்லாரையும் கூப்பிடுறா. குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமா போவோம். தீயில இறங்க போற உனக்கு துணைக்கு நாங்களும் இருக்கோமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாம எல்லாரும் சாமி கும்பிட கோவிலுக்கு ஒன்னா போறோம். இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த செல்லம்மாவும் வந்து ஒட்டிக்குவா. இருக்கிற பிரச்சனையில அவளையும் கூட கூட்டிட்டு போனா அப்புறம் கோயிலுக்கு போக முடியாது. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அதனால செல்லம்மாவுக்கு நாம குலதெய்வ கோயிலுக்கு போறது தெரிய வேண்டாம். சரியா? இந்தப்பா, இன்னைக்கு காலையில வரைக்கும் பால் போட்டிருக்க, இந்த பணம். என்னம்மா திடீர்னு வீட்டை காலி பண்றீங்க? பணத்தை வாங்கிட்டு இல்ல, வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னங்க? பேபி, என்ன பேபி இதெல்லாம்? வீட்டை காலி பண்றீங்களா? என்ன பண்ண சொல்ற கவிதா? இங்க எங்களுக்கு நீ யாரு இருக்கா? நாங்க ஊருக்கே போறோம். வாசு, என்ன வாசு இதெல்லாம்? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நாங்க ஊருக்கு போய் நிம்மதியா வாழ்றோம். என்னம்மா பண்றது? அமுதா வேற ஜெயிலுக்கு போயிட்டா. மனசாட்சியே இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. இனிமே இங்க இருந்தா சூடு சொரணை இல்லாம வெக்கமானத்தை எல்லாம் விட்டுட்டு தான் இருக்கணும். என்ன? நாங்க சாஞ்சு அழறதுக்கு எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? ஆமாம்மா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தோட ஊருக்கு போய் செட்டில் ஆகலான்னு இருக்கிறோம். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அமுதா மேலையும் இவர் மேலையும் விழுந்த கலங்க உண்மையாயிடதா? அவங்க தப்பு பண்ணல நிரூபிக்க வேண்டாமா? வாசு, அவசரப்படாம நீங்களாவது கொஞ்சம் நிதானமா யோசிங்க. அம்மாவுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். வேண்டா கண்ணு, எதையோ சொல்லி இவன் மனசை கலைக்க பார்க்காத. இப்பதான் இவன் வேலையை விட்டுட்டு எங்க கூட ஊருக்கு வரத்துக்கு சம்மதிச்சிருக்கான். எனக்கு இப்ப இவனோட வாழ்க்கை தான் முக்கியம்.
அமுதாவோட நிலைமை? அவளுக்கு என்ன கூட பிறந்தவங்க இல்லையா, இல்ல போறதுக்கு தான் இடம் இல்லையா? அத்து விட்டுடுங்கன்னு அவன் அண்ணன் வடமலையே சொல்லிட்டான். தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறை இருந்திருந்தா அவன் அப்படி சொல்லிருப்பானா? இதுங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா தானே. வேண்டாமா, வேண்டாம். எங்களுக்கு இவங்க சங்காத்தமே வேண்டாம். இது அவன் வாங்கி கொடுத்த வீடுதான், அதனாலதான் காலி பண்றோம். போற வழியில இந்த சாவி எடுத்து அவன் மூஞ்சில வீசிட்டு போறோம். இத பாரு கவிதா கண்ணு, உன் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. நீ நல்லவ, நல்லா இருப்படா. எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பண்றது, எங்க விதி அது. கிளம்புறோம்டா. குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் பேபி. நம்ம பிரச்சனை எல்லாம் தீரணும்னு தீ மிதிக்க போறேன். உங்களையும் கூட்டிட்டு போலாம் தான் நான் வந்தேன். பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆறுதலா இருக்கலாம் தான் நானே இங்க வந்தேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நானும் முத்தழகி அக்கா வீட்டுக்கே போயிடுறேன். சரி கண்ணு, நாங்க கிளம்புறோம். குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. விசாகா, சீக்கிரம் கிளம்புமா. மாப்பிள கிளம்புங்க, வரமா. ம். இந்தாங்க. இந்த சின்ன சிரிப்பு உன் முகத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்புறம் அப்புறம் இந்த சிரிப்பு உன் முகத்துல எப்பவுமே இருக்கணும். நான் வரேங்க. வரேன் கண்ணு. சரி பேபி, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. வரேன். இங்க வா. பாத்து வாடா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்னம்மா குறைச்சல்? தோ இதுக்காக தான் தெரு தெருவா கூவி கூவி வித்துட்டு இருக்கேன். என்ன கீரை வேணுமா? அரைக்கீரை இருக்கு, முளைக்கீரை இருக்கு, சிறுகீரை இருக்கு. என்ன வேணும்? அரைக்கீரை 2 கட்டு கொடு. என் அண்ணனுக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும். தோ தரமா. இந்தாம்மா. கட்டு எவ்வளோ? உன்கிட்ட என்னம்மா பேரம் பேச போற? மகராசி, நீ போனி பண்ணாலே போதுமா. எவ்வளோன்னு சொல்ல. குடுக்கறத குடுமா. இந்தா. இந்தப்பா. குடுக்கறாங்கல்ல, வாங்கிக்க. அந்த கை காட்டு. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? எப்படி ஆச்சு? சொல்றது எங்கம்மா கேக்குது? விளையாடுறேன்ட்டு நேத்து வீட்டாண்ட அடுப்பு கிட்ட அணைக்காம வச்சிருந்த கட்டைய போய் பிடிச்சிருச்சுமா. ஐயோ, பாவம் புள்ள. டாக்டர் பாத்தீங்களா? மருந்து ஏதாவது போட்டீங்களா? அது தன்னால ஆறி போயிருமா. என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற? இதுபடி நான் மருந்து கொண்டு வரேன். வாப்பா இங்க. சின்ன கை எப்படி வெந்து போயிருக்குன்னு ஒன்னே இல்லப்பா, சரியாயிடும். ஏமா,
அடுத்தவ பெத்த புள்ள மேலேயே இவ்ளோ பாசத்தை காட்டுறியேம்மா. நீ பெத்த புள்ளைய உன் புருஷன்கிட்ட விட்டுட்டு எப்படிதான் பிரிஞ்சிருக்கியோ. பாவமா நீ. சரியாயிடும். சரி நான் வரேம்மா. 2 வேளை போடு. சரிம்மா. இந்தப்பா. போயிட்டு வரேம்மா. கீரைமா கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, கீரைமா கீரை கீரை. அடுத்தவ பெத்த புள்ள மேலேயே இவ்ளோ பாசத்தை காட்டுறியேம்மா. நீ பெத்த புள்ளைய உன் புருஷன்கிட்ட விட்டுட்டு எப்படிதான் பிரிஞ்சிருக்கியோ. பாவமா நீ. செல்லம்மா, வாங்க மாமா. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். காஃபி போட்டு கொண்டாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்பதான் கீரைக்கறி வந்தா. அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கல. இதை தாளிச்சுட்டு உடனே ரெடி பண்ணி கொடுக்குறேன். செல்லம்மா, சொல்லுங்க மாமா. உங்க அண்ணன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர்றாரு. இந்த நேரத்தில் வீட்டு சாப்பாடு கொடுக்க வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அங்கே கொடுக்குற பத்திய சாப்பாடே நல்லதான். அதான் நீ சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வருவிய, அதை வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஓ, இவ்வளவுதானா? ஷோ, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க கொடுக்குற சாப்பாடே கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. கொஞ்சம் இருங்க, நான் எல்லாருக்கும் சமைச்சிருக்கேன். கீரை மட்டும் தான் தாளிக்கணும். 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உடனே கொடுத்துட்டேன். வேண்டாமா, நாங்க எல்லாரும் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறோம். நான் தான் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேனே. ஏன் கேண்டீன்ல சாப்பிடணும்? கொஞ்சம் இருங்க, இதோ கொண்டு வந்துடுறேன். என்னம்மா என்ன நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? சரிகமா பதனி சரிகமா கரிசனி தபம கரிசனி